இந்த பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பெருந்தலைவர் வாழ்க்கை வரலாற்றை படமாக்குவது எனக்கு கிடைத்த பிராப்தமாக கருதுகிறேன். நான் நெல்லை மாவட்டத்திலிருந்து பம்பாயை நோக்கி வேலை தேடி சென்று அங்கு வேலை செய்த பின் 1994ஆம் ஆண்டு சென்னைக்கு திரும்பி வந்து பெருந்தலைவரின் உதவியாளர் திரு வைரன் அவர்களை சந்தித்தேன். அவரிடம் காமராஜர் வாழ்க்கையை படமாக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் என்னை மூப்பனாரிடம் அழைத்து சென்றார். மூப்பனார் அவர்கள் இந்த படம் உருவாவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். அவர் காலமான போது அந்த படம் பாதியிலே நின்றது சொல்ல போனால். அதற்கு பிறகு திரு ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்தேன். அவர் சொன்ன வார்த்தை, ஐயா ஆரம்பித்து வைத்த பணி, இந்த பணி முடிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். இப்போது இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? அதாவது இது ஒரு டாக்குமெண்ட்ரி, நான் ஒரு முழு படம் எடுத்திருக்கேன். அது நீங்க பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே 2004 வெளிவந்தது. இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு வேலையை செய்ய முடியுமா? அதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னா கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தது. அதற்கு பிறகு அதுக்கு காந்தியை பற்றி பண்ணேன், அப்புறம் திருக்குறளை பற்றி பண்ணேன். ஸோ இந்த காலகட்டம் காமராஜர் தான் உங்களை எல்லாத்தையும் நினைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கும் காமராஜர் தான் காரணம். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி உருவாவதற்கே காமராஜர் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் 49 கட்சி ஆரம்பித்து என்னென்ன பண்ணாங்கிறத மக்கள் முழுக்க அமைதியாக இருந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காமராஜர் ஆட்சி எப்படி இருந்தது என்று வாய் வழியாக பத்திரிகை வழியாக நடந்த சம்பாஷணைகள் முக்கியமாக இருந்திருக்குன்னு எனக்கு படுது. வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு ஆங்கரா ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டா நாங்க போறது ஓகே, ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையா தெரியாத நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்திருந்தீங்க. ரொம்பவே நன்றி. இதை தொடர்ந்து எட்வின் சகாய் சார் திருக்குறள் பாகம் 1, 2 இதோடைய சினிமோட்டோகிராஃபர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த மாலை நேரத்தை மேலும் அர்த்தமுள்ளமாக மாற்ற மதிப்புக்குரிய டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் டாக்டர் சொக்கலிங்கம். இதை நான் அழைத்த என் சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. 82 வயதாகின்ற சொக்கலிங்கம். இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுக்காக நீங்க சாப்பிட்ற மாதிரி நிறுத்திடாதீங்க. என் 60 வருட அனுபவத்தில் சிலரை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அங்கே இருக்கின்ற ரமண ரிஷி, நான் 5-6 வயது இருக்கும்போது பலமுறை அவரிடம் சென்று பார்த்து அருளை பெற்றிருக்கின்றேன். அதைவிட நான் பெருந்தலைவருக்கு சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதுகின்றேன். அதே நிலையில்தான் மக்கள் தலைவர் மூப்பனாருக்கும் டாக்டராக பணிபுரிந்தேன். இது கைத்தட்டில் வாங்குவதற்காக சொல்லும் கருத்தல்ல, இவரிடம் கிடைத்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். இவர்கள் அனைவரும் ஒன்றை நான் பார்த்தேன். இவர்கள் அனைவருமே உயிருள்ளவரை உழைத்துக் கொண்டிருந்தார்கள். உழைத்துக் கொண்டிருக்கும்போது உயிர் பிரிந்தது. அதன் வாழ்க்கையின் தன்மை. பெருந்தலைவருடைய ஒரு பெரிய நோக்கம், அடிக்கடி பேசும்போது சொல்லுவார், மேல் படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு
நம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் ஒரே நோக்கத்துடன் நான் அனைவரும் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஐயா எடுத்திருக்கின்ற படம் வாழ்க்கை முழுவதும் பல ஜெனரேஷன்ஸ் கலந்து அது பாடமாக இருக்கும் என்று மாற்று கருத்தில்லை. மனிதன் பிறந்து வாழ்ந்து இறப்பது என்பது அனைவருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நம் அனைவரும் வாழ்ந்தோமே, அதற்கே நம் பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அவர் இறப்பே இருக்க முடியாது. ஒவ்வொரு தமிழ் மனிதனும் உயிருள்ள இருக்கின்றவரை அவர் நம்முடன் உயிருடன் கலந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். அதில் மாற்று கருத்தும் இல்லை. இது அருமையான படம். அவருக்கு அனைவரும் நாம் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகின்றேன். இந்த அரங்கத்தில் எவருக்கால் பிரச்சனை உண்டு என்றால் அவர்கள் மட்டும் கையை தூக்க வேண்டும். முதல்ல கையை நான் சொக்கனையை தூக்கிக் கொள்கின்றேன். யாரெல்லாம் பிரச்சனையை கையை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாமே தூக்குறாங்க ஐயா. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்கின்றேன். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை பிரச்சனைகள் தான். பிரச்சனையில் வாழ கற்றுக்கொண்டால் போதும். பிரச்சனை ஒன்று இல்லாத இருக்க முடியாது. என் நிலையிலையும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. மகிழ்ச்சியை நம் மாமருந்து தான் வாசித்து உள்ளே சுவாசித்து காமராஜர் அருமையாக விட்டு சென்ற கொள்கைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் எந்த சக்தியும் அழிக்க முடியாது மாற்று கருத்தில் என்று சொல்லி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி என்று குறையாது. அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்று கொடுப்பதில் இருந்தால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று மகிழ்ச்சியோடு நம் வாழ கற்றுக்கொண்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை இல்லை. எல்லா மருத்துவமனைகளையும் மூடிவிடலாம். நீங்கள் அனைவரும் நோயற்ற நலமுடன் வாழ முடியும் என்று சொல்லி ஐயா விட்டு சொல்ல கருத்துக்களை நம் ஜெனரேஷன்ஸ் மட்டுமல்ல பல ஜெனரேஷன்ஸ் கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நேற்று என்பது உணர்ந்த பானை, நாளை என்பது மகிழ்ந்து இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று உறவினர்கள் ஏற்று வாழ கற்றுக்கொண்டார் நலமுடன் வளமுடன் வாழ முடியும். அவர் விட்டு சென்ற அவர் வாழ்க்கை முறையை ஐயா ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லி அது என்றென்றும் இருக்கும் மனிதர்கள் இந்த சமுதாயம் இருக்கின்றவை என்று சொல்லி அனைவரிடம் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்த ஜனரஞ்சகமான இயக்குனர் திரு சுப்பிரமணியம் சிவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அன்பான அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு சிறப்பான நாளில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இயக்குனர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நம்ம எல்லாம் கை தட்டுவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை, ஒரு சிறந்த விஷயத்தை இப்படி எல்லாராலையும் செய்ய முடியறதில்லை. அதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு தடவை திரும்ப கைத்தட்டோம். ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு துணை நிக்கிறது இருக்கிறீங்களா, அது வந்து இறைவனுக்கு கூட இருக்கிற மாதிரி. அது எல்லாராலையும் முடியாது கிடையாது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான். வாழும்போதே ஒருத்தவன் பூமியில கடவுள் மாதிரி வாழ்ந்துட்டான்னா பூமியிலே அவன் இறைவனா வாழ்றான்னு தான் அர்த்தம். அதுக்கு ஒரு மாபெரும் உதாரணம் தான் ஐயா காமராஜர் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது திருவிளையாடல்ல கடவுள்கள் வந்து ஒவ்வொரு அற்புதங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல,
ஒவ்வொரு அற்புதமும் அற்புதமாகவே இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி உங்களால நிகழ்த்த முடியுதுன்னா அவங்க கடவுள்கள். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கடவுள் செய்யற மாதிரியே செஞ்சுட்டு போறதுதான் காமராஜனுடைய ஒவ்வொரு விஷயமா நான் பார்க்கிறேன் நான். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி அடுத்தவர்களுக்காகவே அவர் யோசிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கெல்லாம் உதாரணமா இருக்கு. அதாவது ஐன்ஸ்டைன் உலகத்தினுடைய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நான் படிக்கும்போது அவருடைய அறையில காந்தி படத்தை வச்சிருக்காரு. காந்தியினுடைய படத்தை வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் காந்தியை பத்தி நியூஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன், நிறைய அவரை பத்தி செய்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி ஒரு மனிதனாக பிறந்தவன் இப்படி எப்படி வாழ முடியும்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதனால தான் ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு. அப்படி நம்மளும் காமராஜர் போட்டோ வச்சுக்கலாம். எப்படி இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாரு அப்படின்ட்டு, அதுவும் நமக்காக. அதாவது நீங்க மெரினா பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ சிலைகள் இருக்குங்க. அதாவது லண்டன் போனீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சிலை உலகத்தினுடைய அதிக மக்கள் பார்க்கின்ற சிலை கார்ல் மார்க்ஸ் சிலை தான். அதாவது ரெண்டு அந்த 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 இடுகாட்டுல ஒரு பக்கம் ஃபுல்லா ராஜாக்கள் கல்லறை, இன்னொரு பக்கம் ராஜாக்கள் இல்லாதவர்கள் கல்லறை. ராஜாக்கள் இல்லாத கல்லறையில தான் கார்ல் மார்க்ஸனுடைய இது இருக்கு. உலகம் அதிக மக்கள் அதை தான் பார்க்கலாம். அதே போல சைனாவை உருவாக்கிய மாவோ, ஹோஸ்மின் வியட்நாமை உருவாக்கிய ஹோஸ்மின், அமெரிக்காவை உருவாக்கிய பெஞ்சமின் பிராங்க்லின், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றை உண்டாக்குறாங்க. அப்படி நம்மை உருவாக்கியவர் காமராஜர் தான். தமிழ்நாடை உருவாக்கியவர் காமராஜர் தான். அதாவது என்னன்னா, நம்ம சிறந்த விஷயத்தை ஏன் இப்படி மறந்து வெளியில போனோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும், விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சினிமா வரும், ஏஐ வரும், எது வேணாலும் வரும். இப்ப கூட இல்ல நிறைய ஷாட் ஏஐல வர்றதுதான். ஆனால் நம்ம ஏன் பழமைகளை மறந்தோம்? ஐயா சார் ஒரு ஷாட், இதுல ஒரு காட்சியை மிஸ் பண்ணிட்டாரு அவருடைய படத்துல. ஒரு பையன் கண்ணு தெரியாத, கண்ணு அவனுக்கு பிரச்சனையா இருக்கும். காமராஜர் படத்துல ஐயா எடுத்ததுதான். கண்ணு 15 நாள் அவனுக்கு போயிடும்ன்றாரு. ஒரு அதிகாரி அதுக்கு ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்கும். 10 நாள்ல கண்ணு போயிடும்னு வருவான், 15 நாள்ல ப்ராசஸ் ஆகும்ன்றாரு. காமராஜர் கூப்பிட்டியோ, ஏன்னா 10 நாள்ல அவனுக்கு கண்ணு போயிடும்ன்ற, 15 நாள்ல நீ ப்ராசஸ் போட்டு தர அப்படின்றாரு. இல்ல சார், அதுதான் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. என்னையா ரூல்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க. நீங்க நீராறுங்கடல் கொடுத்த ஜனகணமனெல்லாம் பாடுங்க, பாடும்போது ஏஞ்சி ஸ்டடியா தான் நிப்பீங்க. ரூல்ஸ் அது மரபு. அப்போ ஒருத்தன் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டான்னா, போயிட்டு இருக்கான்னா, நீ ஜனகணமன பாடுறாங்கன்னு நேரா நிப்பி அவனை போய் காப்பாத்தியா? அப்ப மரபை மீறணும்னு. ஒரு மனிதனுக்கு ஆபத்து என்னும் போது நீங்க எந்த மரபை வேணாலும் மீறலாம். அதான் காமராஜர். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பார்த்துட்டு உட்கார்ந்துட கூடாது. ஒரு உதவின்னா அதுக்கு என்ன, அந்த உதவி பண்ணாம இருக்கிறதுக்கு எதுக்கு ரூல்ஸ்? அப்படி மாபெரும் சிறந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்ட பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. பாலகிருஷ்ணன் சாரை பத்தி இன்னும் சொல்லணும்னா, பிச்சை புகனும் பிச்சை எடுத்துட்டாவது அதிபீர ராம பாண்டியன் சொல்லுவான்ல, பிச்சை எடுத்தாவது படிக்க வச்சிருக்கிறான்ட்டு. அப்படி இந்த படத்தை எத்தனை பேர்கிட்ட போயிட்டு அவர் கேட்டு இந்த படத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்காக நான் கேட்கறத இன்னும் நான் பண்ணிடணும், சிறந்ததை பதிவு பண்ணிடணும், இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு 10 தடவை இந்த படத்தை பார்த்து அழுதுருக்கேங்க நானு. ஏன்னா இப்படி ஒரு மனிதனா, அதாவது மனவிசை மேய்னான், அதாவது எப்படி ஒரு மேன்மையான மனிதனா நம்ம ஆகிறது அப்படின்றதுக்கு இந்த ஒரு படம் போதுங்க. ஒரு மனிதன் இந்த படத்தை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்தான்னா அவன் மேன்மையான மனிதனா ஆகிவிடுவான். இப்படிதான்டா நம்ம வாழணும், இதான்டா வாழ்க்கை அப்படின்ட்டு. இன்னொன்று, இந்த படம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய புத்தகம். இது எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு புத்தகம். குறிப்பாக இப்ப விஜய் மிக சிறந்த முறையில் ஒரு சிஎம்மா இங்க இருக்கிறாரு. முக்கியமா இந்த படத்தை அவர் பார்க்கணும். நிச்சயமா விஜய் இந்த படத்தை பார்க்கணும். விஜயினுடைய மந்திரிகள் பார்க்கணும், பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த நேரத்தில் அவங்க பார்க்கணும் இந்த படத்தை. அடுத்தது விஜய்லாம் நம்ம ஐயா சந்தோஷம் ஐயா வந்திருக்காங்க. அதே போல விஐடி ஓனர் ஐயா விஸ்வநாதன் ஐயா, இவங்களெல்லாம் சந்திக்கணும். ஏன்னா நான்லாம் விஐடியினுடைய அந்த நிறுவனரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்னன்னா அரசியல்வாதியா இருப்பாங்கங்க,
ஆனா அவங்க வயசான வரைக்கும் அரசியல்வாதியாவே இருந்து நம்மளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க அந்த இது பதவியில இருந்து போக மாட்டாங்க. ஆனா ஒரு அரசியல்வாதியா இருந்தா திடீர்னு பார்த்தா இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை உண்டாக்கிட்டாருங்க. இன்னைக்கு விஐடின்றது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனம். அப்ப அவரெல்லாம் அவங்க சந்திக்கணும். ஒரு ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும்போது விஜயோ நம்ம தம்பி ராஜ்மோகன் அமைச்சரோ அவரெல்லாம் சந்திக்கணும். அப்படி சந்தித்தால்தான் அதாவது இன்னும் மேன்மையான விஷயங்கள் அவங்களுக்கு புலப்படும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் இதே போல படங்கள் அடுத்த திருக்குறள் நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்துல ஒரு பொண்ணு அந்த நீதி சொல்லிச்சு. அது ஒண்ணும் இல்லை, அருமையான இது. ஆனா அமெரிக்காவில் போய் அதை திரையிட்டாருங்க. அங்கே எல்லாம் கொலாப்ஸ், குடும்ப கொலாப்ஸ் அங்க நிறைய. அங்க போய் இந்த படத்தை திரையிட்டது ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னு கேட்டா ஓஷோ தான் இந்த கட்டுமானங்களை உடைப்பதில் ஓஷோ ரொம்ப முக்கியமானவர். ஓஷோ என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இடம் புனே. அவர் அமெரிக்காவில் போய் இந்த விஷயத்த இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அமெரிக்காக்காரெல்லாம் விரட்டி விட்டான். நாங்களே இந்த பிரச்சனையில தான் எல்லாம் குடும்ப அமைப்பே உடஞ்சு போய் கிடக்கலாம், திரும்பி நீ வேறையான்ட்டு திரும்பி புனேவில் தான் அவர் இருந்தார். அங்க சொன்னார், எல்லா புரட்சிகளையும் சொந்த மண்ணில் தான் பண்ண முடியும்னாரு. ஆனா அமெரிக்காவிலே போய் இந்த புரட்சியை பண்ணிட்டு வந்திருக்காரு சாரு. என்னை வாழ்த்துக்கள். ஏன்னா திருக்குறள் என்பது அது சாதாரண புத்தகம் அல்ல. அது மதங்களை மீறி, மனிதர்கள் மீறி, உயிர்களை மீறி உலகுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. அது திருக்குறள். அதனுடைய அந்த பணியில சார் இருக்கிறாரு. அந்த பணிக்கு இவ்வளவு பேர் நீங்க மீண்டும் மீண்டும் உதவி பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க சிறந்ததுக்கு உதவி பண்ற மாபெரும் கடவுளுக்கு துணை இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அந்த பணியும் இன்னும் சிறப்பாக சார் செய்து முடிப்பார். இந்த காமராஜர் படம் போல அதுவும் மக்களுக்கு மாபெரும் பாடமாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது கேமராமேன், அடுத்து நம்ம இதில் நடித்தவர்கள், அடுத்தது இன்னும் அதில் டெக்னீஷியன்ஸு, அடுத்து மற்ற துறையில் இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். திரையுலகின் வளர்ச்சிக்கும் இருந்து வரும் திரு டிஜி ராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருவள்ளுவர் சிலையை நிறுவி வரும் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தரைய பார்த்து காமராஜர் பார்த்த மாதிரி இருக்குமே. உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சால முன்னன்று,
யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், ஏழை பங்காளன் காமராஜர், உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுக்கும் மேலான உள்ள நமது காமராஜர் ஐயா அவர்களின் 124வது பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். என் அன்பு இளவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன் முயற்சியால் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் திரைப்படமும் காமராஜ் அவர்களின் படமும் என்று அவர்கள் வெளியிடுகிறார். காமராஜர் யார் 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 என்று நாம் எண்ணும்போது இந்த உலகத்தை தமிழை பரிசாற்று வந்த தலைவர் தான் காமராஜ் அவர்கள். அவரிடம் நான் பேப்பர் பாயாக சென்று பேப்பர் போட்டிருக்கின்றேன், தினத்தந்தி பேப்பர். ஆனால் அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் திருப்பி எனது திருமணத்திற்கு வந்தார். அப்ப எங்களது வாழ்க்கை வரலாற்றை கேட்பார். அவரை இல்லத்திற்கு சென்று அருமை அம்மா அவர்களை பார்ப்பேன். எனக்கு 4 பெண் குழந்தைகள். அம்மா அவர்கள், மக்களே உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 4 பெண் பிள்ளைகள். முருகன் பிறப்பான் என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு முருகன் பிறந்தான். எனக்கு ஒரு பையன் கிடைச்சான். ஆகவே அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி. நமது ஐயா கர்மகர காமராஜர் அவர்கள் ஏழை பங்காளன். எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று நல்ல உள்ளம் கொண்டவர்கள். ஒரு கட்ட பிரம்மச்சாரியாக இருந்து அவர்கள் தமிழ்நாட்டை அவர்கள் உயர்த்த வேண்டும், இந்தியாவை உயர்த்த வேண்டும் எண்ணம் கொண்டவர்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் உற்ற தோழன் அவர்கள். அந்த அன்பான மாமனிதர் இன்று அவரை நினையாமல் எந்த அரசியல்வாதியும் எலெக்ஷன்ல எதிரே நிற்க முடியாது. அவர் பேரு சொல்லுவார்கள், அவர் வாழ்க்கையை சொல்லுவார்கள். அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பெரும் பாடமாக இருக்கின்றது. அந்த பாடத்தை அருமை பெரியவர்கள் சகோதரர்கள் எல்லோரும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து இன்று 124வது பிறந்த நாள் கொண்டாடும் இந்த நாளிலே பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக பிஜேபி குடும்ப சார்பிலும் அவர்களை நான் நெஞ்சார வாழ்த்தி அவர் புகழ் என்ன நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க.
வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. படத்தின் திருவள்ளுவராக நடித்த கலைச்சோழன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். கம்மியா பேசுன்னு சொல்றேன், எல்லாரும் ரொம்ப நேரம் பேசுவார் அவரு. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 124 வயதை பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே திரையிடப்பட்ட ஆவண திரைப்படத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் திரளாக வருகின்றிருக்கக்கூடிய காமராஜர் ஐயாவுடைய பக்தர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மாமேதை, அறத்தோடு பயணித்தவர், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் நிஜ வாழ்க்கையிலும் போலித்தனம் இல்லாமல் நேர்மையாக வாழ்ந்த மாமனிதர். அவரை போற்றும் விதமாக இங்கே திரையிடப்பட்டது. அதற்கு பெரும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோடு திருக்குறள் திரைப்படத்திற்கு முதல் பாகத்திற்கு ஆதரவு கொடுத்த நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறள் 2 பாகத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போன்ல இருக்காங்க, போட்டோ வேணும் வாங்கிக்கலாம். கீழே பாருங்க சார், பின்னாடி விஷுவல் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷுவல். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அடுத்ததாக திருக்குறள் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெளியீடு. பின்னாடி வீடியோ பின்னாடி பாருங்க சார். வீடியோ ஓகேவா சார்? அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட் பாலகிருஷ்ணன் சார் தனியா மீடியா கேமராலாம் ஃப்ரண்ட்ல வச்சு சார் கேமராமேன் எல்லாருமே ஃப்ரண்ட்ல வந்துடலாம். ஒரு கோரிக்கை வைக்கிறது. We request all the cameramans please come forward. டைரக்டர் மட்டும் 5 minutes ஒரு கண்டென்ட் இருக்கு.
அப்படியா எல்லாமே ஸ்பீக்கர்ல கனெக்ஷன் ஆனா கொஸ்டின் கேட்கணுமா? அங்க இருந்து உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே கேட்பாங்க. கார்லெஸ் வேணுமா? கார்லெஸ் போடுங்க. அவர் போடியும் சார் போடியும் அதான் நல்லா அந்த மேட்டர் பேச வேண்டியது. ஒரு நன்றியுடைய மாதிரி பேசிட்டு அப்படியே நீங்க அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசுங்க சார் பேசுங்க. எல்லாரும் கேக்குதா? மைக் வந்துருச்சு உங்ககிட்ட? நீங்க பேசுறீங்க சார் அந்த நன்றி நீங்க அந்த கோரிக்கையை சொல்லிருங்க. இந்த பெருந்தலைவரையும் திருவள்ளுவரையும் பாராட்டு விதமாக வந்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவ்வளவு அதாவது திரையரங்குகளுக்கு போவதற்கு நேரமல்ல இந்த நேரத்தில் திரளாக வந்துள்ள விருந்தினர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. இது நான் பேச வந்த விஷயம் வந்து இந்த படங்கள் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அந்த அறிக்கையை அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிச்சேன், இதை வந்து கேட்கலாமா கூடாதா. 97 வந்து காமராஜ் படத்துக்கான பணிகள் துவக்கப்பட்டன. கிட்டத்தட்ட என்னுடைய 30வது வயதில் இதுவரைக்கும் அது சார்ந்த பணிகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது முதலமைச்சருக்கு வந்து ஒரு வேண்டுகோளை அனுப்பியிருக்கேன், காமராஜ் படத்தை அரசுடைமை ஆக்குங்கள். இன்னும் அந்த படத்துடைய சேட்டலைட் உரிமமோ பல உரிமங்கள் விற்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அது வந்து யூடியூப்பில் மட்டும் இருக்குது, மற்றபடி வந்து அது முடங்கி தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் அதை வந்து வாங்கி அதுக்கான ஈவுத்தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அது கேட்டப்புறம் எனக்கு கேள்வி வந்து இது வந்து எந்த அளவுக்கு சரியானது, ஒரு மனிதன் வந்து அரசாங்கத்திடம் வந்து இதை கேட்கலாமா அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நாட்டுக்கு உழைத்த மனிதரை பற்றிய படம் எடுப்பதிலேயே என்னுடைய 30 ஆண்டு காலம் போயிருக்கிறது சொல்லப்போனால். அப்போது நான் அதுக்கு தகுதி உடையவனாக என்னை கருதுகிறேன். இந்த மக்கள் வந்து காமராஜருக்கு வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள், அது நியாயமான கோரிக்கையாக எனக்கு தோன்றியது, அதனால் கேட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம். சார் சார் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன் சார். இங்க சார் இங்க எங்க சார் இங்க அவசியம் இல்லை, கேள்வி கேளு பரவாயில்ல சார். இப்போ நாங்க மூவி பார்த்தோம் சார், அவ்வளவு கிளாப்ஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம், இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர் வந்து எங்களுடைய இதுல வந்து பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ உள்ள அரசாங்கம் எப்படி இருக்கு, எப்படி செயல்படுது, இதை பத்தி உங்களோட இது. அதாவது 1967 வந்து காமராஜர் ஆட்சி இருக்கல, பக்தவச்சலம் ஆட்சி இருந்தது. 63 காமராஜர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க கே பிளான்ல. இந்த 4 ஆண்டுகளில் வந்து நம்முடைய நிர்வாகம் ரொம்ப மாறி போயிருந்தது. மக்கள் வந்து விருதுநகரில் காமராஜர் தோற்கடிச்சாங்க, காங்கிரஸ் தூத்து போயிடுச்சு. 1949 வந்து பெரியார் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து அதை ஒரு சாக்கா வச்சு கட்சி ஆரம்பித்தாங்க. திராவிட இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. உண்மையில் சொல்லப்போனால் உங்களுக்கு நீங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மணியம்மையாரை வந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக பெரியார் தத்தெடுக்கத்தான் நினைத்தார். ஆனால் இந்திய சட்டப்படி ஒரு பெண்ணை ஒரு ஆண் தத்தெடுக்க முடியாது. அப்போ அவருக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது, நீங்கள் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு உடல் சார்ந்த இச்சை இல்லாத கலந்து போன காலகட்டத்தில் அவங்கள வந்து அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ அதை காரணமாக காட்டி இவங்க பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க.
67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ காலகட்டத்தில் நிர்வாகம் சார்ந்து படிக்கிறது கொள்றதுக்கு விஷயங்கள் இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்களை அப்போ அவங்க பதவிக்கு வந்த உடனே காமராஜ் சொன்னாரு, இவர்களுக்கு 6 மாதம் நேரம் கொடுங்கள், இவங்க மேல எந்த விமர்சனம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து இப்பதான் 2.5 ஆண்டு ஆகுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர். ஆனா அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதும் அவர் 55ல் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு அப்புறம் அதுல இருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சி அப்புறம் கட்சி ஆரம்பிச்சார். அவருக்கு ஒரு போதுமான ஒரு நேரம் இருந்தது, தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்பு இருந்தது. ஆனா இவர் வந்து இந்த திராவிட கட்சிகள் மேல இருந்த அதிருப்தினால விஜயை வந்து செலக்ட் பண்ணி திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி நடத்துறாரு. இப்போ இவருக்கு இன்னும் அதிக நேரம் கொடுக்கணும். ஏன்னா திமுகவுக்கு வந்து காமராஜர் 6 மாசம் டைம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49லேருந்து 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 28 எத்தனை வருஷம் சொல்லுங்க? 18 ஆண்டா? 18 வருஷம் டைம் இருந்தது. இவர் வந்து இப்பதான் வந்திருக்கிறாரு. இவருக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்களா இல்லையா, அதை வந்து மதிக்கத்தான் செய்யணும் எல்லாரும். அவரை வந்து அவசரப்பட்டு 6 மாசத்துல கவுத்துருவோம், 3 மாசத்துல கவுத்துருவோம். இது வந்து தாங்களுடைய தங்க சுரங்கம் பறி போயிடுச்சே அப்படிங்கிற இதுல வந்து இது புலம்புறாங்க. இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. ஒன்று வந்து நம்ம இவ்வளவு காலம் வந்து சம்பாதிச்சு எல்லா இடத்துலையும் வந்து கட்டி வச்சிருக்கிறோம், இவர் ஒரு புது ஆள் வந்து கொண்டு போயிட்டாரு அப்படின்னுட்டு. இவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு, இது தொடர்ந்தால் நல்லா இருக்கும். சார், காமராஜர் படத்தை வந்து அரசுடைமையாக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. பிளஸ் அது இல்லாம வந்து வருமானம் வந்து காமராஜருக்கு வந்து மக்களை தரணும்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக பேசியிருக்கீங்க. ஆனா அந்த படத்துல வந்து சினிமாக்காரங்களை வந்து பெரிய விமர்சனமாவே வந்து காமராஜர் பேசியிருக்காரு. இந்த காலகட்டத்துல எப்படி அந்த படத்தை வந்து அரசாங்கம் வாங்கி செய்யும்? ஆமா, அதாவது காலங்காலமா அதாவது அவர் வந்து விரும்பலே தவிர நான் விரும்புகிறேன். அவர் வாழ்க்கை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புறேன். ஆமா, அவர் வாழ்க்கை தெரியாம போனப்ப என்ன இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட விஜய் ஆட்சி வந்திருக்க முடியாது. இப்படி ஒரு முன்னோட்டம் இருந்ததுனாலதான் வந்து இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிஞ்சது நான் நினைக்கிறேன். இவர் ஒரு கிளீனான அது மக்கள் மனதில் அடிமனதில் இருந்ததுனாலதான் வந்து மிஸ்டர் விஜய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். சார், அப்புறம் வந்து சினிமாக்காரங்களை பேசும்போது அந்த படத்துல அந்த ஆவண படத்துல வந்து தற்குறின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் சார். இப்போ வந்து தற்குறின்ட்டு வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அதை வந்து நீங்க வந்து அப்பவே வந்து கணிச்சு எடுத்தீங்களா? இப்போ அதை எப்படி பாக்குறீங்க? அது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து காமராஜர் வந்து சினிமாவை வந்து ஒரு நல்ல ஊடகமாக அவர் பார்க்கல. அவர் காலத்தில் என்ன அப்படின்னா, நாட்டுக்காக உழைக்கிறது தான் முக்கியமானதாகப்பட்டது. 1950கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இது இல்லை, வழி இல்லை. அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான சாப்பாடு வந்து சாத்தூரில் மரத்தில் கட்டி தொங்க போடப்பட்டது. 2 நாள் 3 நாள் சாப்பாடே இருக்காது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து நாட்டுக்காக வந்து வேலை பார்த்தாரு. பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க வந்து பிரிட்டிஷ் போலீஸால. இந்த நேரத்தில் சினிமா வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு இதை கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்க நீங்க. மக்கள் வந்து வீணா டைவர்ட் பண்ணாங்கன்னு நினைச்சிருப்பாரு. இன்னொன்று வந்து அவருடைய கணிப்பில் மக்கள் பணியாற்றி அரசியலுக்கு வர வேண்டும். சொல்லப்போனா எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. எல்லாரும் போய் கேட்டாங்க. இது எவ்வளோ பார்லிமெண்டான வார்த்தையானு தெரியல எனக்கு, இருந்தாலும் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், கள் குடித்த குரங்கு போல இருக்கிறது. படிச்சிருக்கீங்களா யாராவது? கள் குடித்த குரங்கு அப்படின்னு அவர் சொன்னார். சார், காமராஜர் பிறந்தநாள் அன்று வந்து காங்கிரஸ் எல்லாருமே வந்து அவருக்கு மாலையெல்லாம் அணிவிச்சாங்க. சரியான விஷயம் நடந்தது. ஆனா அந்த கட்சியிலே வந்து அந்த இடத்துல வந்து காமராஜர் அவருக்கு மாலை போட அணிவிக்கும் போது பெரிய சச்சரவு நடந்தது, சண்டை நடந்தது. நீங்க கேள்விப்பட்டீங்களா, பாத்தீங்களா? ஆமா, அது ஆலங்குளத்தில் நடந்துன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து அது தவறு தானே. அது எந்த தலைவருக்கும் அப்படி பண்றது வந்து அது அவர் இன்னைக்கு ஒரு ஜாதி தலைவர் கிடையாது. அவர் வந்து அகில இந்திய தலைவர். ஆமா, அவரை வந்து எந்த ஜாதிக்குள்ளேயும் அடைக்க முடியாது. அவர் ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு வந்து எந்த விதத்திலையும் அவர் வந்து உதவலை. அவர் மதிய உணவு அவர் எல்லாருக்கும் போட்டாரு, எல்லாருக்கும் தான் படிப்பை கொடுத்தாரு.
விஜய் சார் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? உங்க டீம்ல இருந்து யாராவது கொண்டு போய் சாரும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் விஜய் சாரும் மற்ற எம்எல்ஏகளும் அவங்கள டிபார்ட்மெண்ட் உள்ள பார்க்கணும்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அது எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா படலை. இப்போ எல்லா பத்திரிகையிலும் எழுதிட்டீங்க நீங்க, பாலகிருஷ்ணன் வந்து உதவி கேட்கிறாரு அப்படின்ட்டு. எனக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆமா ஆமா, எனக்கு அது ஒரு பத்திரிகை உங்க மூலமாவும் அந்த வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னும் எனக்கு அது ஒரு கடினமா பணியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது சார். தொடர்ச்சியா வந்து காமராஜர், திருக்குறள் இது மாதிரி மக்கள் சம்பந்தப்பட்ட படங்களை எடுத்துட்டு இருக்கீங்க. பாக்குற படங்களா? ஒரு வேலை கட்சி தொடங்குது என்ன ஏதாவது இருக்கா? அதாவது நம்ம விட கஷ்டப்பட்டவங்க கிட்ட எதையும் கேட்டு போக கூடாது, ஓட்டு கூட கேட்டு போக கூடாது. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சினிமா சம்பந்தப்பட்டவங்கள போறாங்க, அதனால சொல்றீங்களா? நம்ம விட எளியவங்கிட்ட, நம்ம விட கஷ்டப்படுறவங்க கிட்ட நீ எனக்கு ஓட்டு போடுன்னு கூட கேட்டு போக கூடாது. இந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட எதையுமே கேட்க கூடாது. விஜய் சார் மாதிரி வந்து எந்த தொகுதியும் போகாம சில தொகுதி மட்டும் போயிட்டு ஓட்டு கேட்ட மாதிரி கணக்கா சார் இது? எங்க விஜய் யாரு, நான் யாருங்க? எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் டெஃபரெண்டா கிடையாது. நான் வந்து என்னோட வேலை இது, எல்லாரும் ஒரு பணி விதிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சார். இப்போ ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து அரசியலை நோக்கி இது பண்றாங்க. அப்படியா எம்எல்ஏ கவுன்சிலர்னா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான். சோ மக்களும் வந்து எந்த நாலேஜுமே இல்லாம ஓட்டும் போட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். உங்களுடைய இதோட உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறேன். இல்ல இவ்வளவு கெடுத்து வச்சிருக்காங்க நாட்டை, யாருன்னு கேட்டா கரெக்டா இருக்கும். யாருன்னா 2 திராவிட கட்சிகளும் இதுல யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு ஆள் எப்படி வந்தாரு திருவாரூர்ல இருந்து உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஆள் வந்து இலங்கையில இருந்து கிளம்பி வந்தது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? சார் அந்த படத்துல வந்து அரசியல்வாதிகளை தான் பார்க்க சொல்றீங்க சார், அப்புறம் எப்படி சார் அரசியல் வேணான்றீங்க? சார் நாங்களும் கேட்கிறோம், நீங்க பத்திரிகை உங்களுக்கு தெரியாதா சார்? அதை காமராஜர், மகாத்மா காந்தி, திருக்குறளை பத்தி படம் எடுத்துட்டு இருக்காரு. இது மாதிரி அப்ப மக்களை போய் சேர்க்க, மக்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லணும் சார். அரசியல்வாதி பார்க்கணும்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சிந்து பரவாயில்ல கேட்கட்டேன். எனக்கு அது எதிர்கொள்ற துணிச்சல் இருக்கு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. சரி, வேற எதுவும் இருக்கா? அந்த கான்ட்ரவர்சியான ஆளை காணுமே. அப்படியா? சரி, அவ்வளவுதானா? நான் அரசு கிட்ட இந்த உதவி கேட்கறது நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா எல்லாரும்? சரி, எல்லாரும் சாப்பிட போலாமா? அப்போ வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும், வாங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.